அதிதி ராவ் பிறந்த நாள் உண்மையிலேயே மகாராணி தான். இத்தனை கோடி ரூபாய் சொத்தா? நடிகை அதிதி ராவ் தமிழ்ல காற்று வெளியிடை உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கடந்த வருடம் தான் நடிகர் சித்தார்த்த திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருக்குமே இது 2வது திருமணம். இந்த நிலைமையில இன்னைக்கு அதிதி தன்னோட 47வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் சூழல்ல அவரோட மொத்த சொத்து மதிப்பு குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஹைதராபாத்தை பூர்வீகமா கொண்ட அதிதி ராவ் அடிப்படையில நல்ல பாடகர். ஆனா காலம் அவருக்கு நடிகையாகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கடந்த 2006ஆம் ஆண்டு மலையாளத்துல வெளியான பிரஜபதி அப்படின்ற படத்துல நடிப்பு பயணத்தை தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து தமிழ்ல ஸ்ரீநகரம் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க. பெரிய அடையாளம் கிடைக்கல. அதே சமயம் ஹிந்தில டெல்லி 6, தோபி காட் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. தொடர்ந்து ஹிந்தி, மராத்தி உள்ளிட்ட மொழிகள்ல மட்டும் கவனம் செலுத்தி வந்த அதிதிய கடந்த 2017ஆம் ஆண்டு தான் இயக்கிய காற்று வெளியிடை படத்தின் மூலமா தமிழுக்கு அழைத்து வந்தார் மணிரத்னம். படம் ஒன்றும் பெரிய ஹிட் இல்ல. அதே சமயம் அதிதியோட நடிப்பும் அழகும் கோலிவுட் ரசிகர்களை வெகுவாவே கவர்ந்துச்சு. தொடர்ந்து செக்கச்சிவந்த வானம், ஹே சினாமிகா அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சாங்க. மேலும் ஜெயில் படத்துல ஒரு பாடலையும் பாடினாங்க. அதே சமயம் ஹிந்திலையும் அவங்க படு பிஸியா தான் இருந்தாங்க. இதுக்கிடையில கடந்த 2002ஆம் ஆண்டு சத்யதீப் மிஸ்ரா என்பவரை திருமணம் செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 வருடங்கள் அவங்களோட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒருவருக்கொருவர் காதலோட அந்த வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனஸ்தாபம் பெருசாகி விவாகரத்துல முடிஞ்சது. மிஸ்ராவுடனான பிரிவுக்கு பின்னாடி சிங்கிளா இருந்த அவருக்கு நடிகர் சித்தார்த்தோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறுச்சு. சித்தார்த்தும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். 2 பேரோட காதலுக்கும் வீட்டுல சம்மதம் கிடைக்க கடந்த வருடம் வானபார்த்தியில் இருக்கக்கூடிய 400 வருடம் பழமையான கோயில்ல வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதிதி ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. அவங்க இன்னைக்கு தன்னோட 47வது பிறந்த நாளை கொண்டாடி வராங்க. அதனையொட்டி அவருக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் சூழலில் அதிதியோட சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி அவருக்கு மட்டுமே 70 கோடி ரூபாய் அளவுல சொத்து மதிப்பு இருக்குதாம். ஒரு படத்துக்கு 1 கோடி ரூபாய் அளவுல சம்பளம் வாங்குற அவருக்கு சென்னை, ஹைதராபாத், மும்பை அப்படின்னு பல இடங்கள்ல சொகுசு பங்களாக்கள் இருக்காம். நடிப்பு மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட், ஆர்ட் ஒர்க் அப்படின்னு பிற தொழில்களை செய்தும் அதன் மூலமா சம்பாதிக்கிற அவர்கிட்ட ஏகப்பட்ட சொகுசு கார்களும் இருக்கு. இது தவிர்த்து சித்தார்த்தோட சொத்து மதிப்பையும் சேர்த்தா மொத்தம் 130 இருந்து 140 கோடி ரூபாய் வரைக்கும் அதிதி கிட்ட சொத்து மதிப்பு இருக்கிறதா சொல்லப்படுது.